Hi friends, welcome to our channel அறுசுவை அம்மம்மா. இன்னைக்கு என்னோட ஃபேவரட் தீபாவளி ஸ்வீட் ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜார்ல ஒரு கப் சர்க்கரை அண்ட் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் திராட்சையும் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கப் ரவையை ரோஸ்ட் பண்ண போறோம். நல்ல மணம் வந்தோடனே எடுத்துடலாம். பிரவுன் ஆக விட்டுறாதீங்க. ரவை ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல அரைச்ச ரவையும் அரைச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி கை வச்சு கட்டி எதுவும் இல்லாம நல்லா உடைச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1/4 கப் நெய்யை நல்லா சூடு பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆட் பண்ணலாம். கை தாங்குற அளவுக்கு ஆறுனா போதும். லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா லட்டு உதிரி உதிரியா வரும். லட்டு பிடிக்க முடியாத அளவுக்கு ஆறி போச்சுன்னா ஒரு ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஈஸியான டேஸ்டியான ரவா லட்டு ரெடி. பாரம்பரியமான தீபாவளி ரெசிபி சோமாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில சேர்த்து நல்ல ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. அதே கடாயில 1/2 கப் தேங்காய் எடுத்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. தேங்காய்க்கு பதிலாக கொப்பரையும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் வாசனை வந்த உடனே அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் திராட்சை பழமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதையும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. கடைசியா 100 கிராம்ஸ் பால்கோவா சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. இந்த பால்கோவா தான் அந்த ஃபில்லிங் ஃப்ரை ஆனாலும் கட்டி ஆகாம உதிரி உதிரியாவே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பால்கோவா நல்லா மெல்ட் ஆனதும் ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. அதுல நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ரவை, தேங்காய், 1/2 கப் சர்க்கரை அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour ஊற விட்டுருங்க. அடுத்து ஒரு பவுல்ல 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு பூரி மாவை விட டைட்டாக இருக்கணும். ஸோ ஒரு 1/8 கப்பை விட ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துக்காதீங்க. ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா மெல்லிசாக திரட்டிக்கோங்க. நடுவில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபில்லிங் ஆட் பண்ணுங்க. தண்ணி வச்சு ஓரம்லாம் தடை விட்டுட்டு இப்படி 2ஆ மடிச்சுக்கோங்க. நல்லா சீல் பண்றதுக்கு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா சோமாஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில எண்ணெய் சூடானதும் 2லேருந்து 3 சோமாஸ் அட் அ டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. 2 பக்கமும் திருப்பி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். கிறிஸ்பி அண்ட் ஃப்ளேக்கி ட்ரெடிஷ்னல் சோமாஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்!